அப்புறம் அவன் தீவிரவாதின்னு ஒரு சேனல்லையும் நக்சல்னு இன்னொரு சேனல்லையும் முத்திர குத்திடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஆர்கனைசேஷனை நடத்திட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா நான் எப்படி இருப்பேன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ எல்லாருக்குமே தெரியும். என்ன போட்டு தள்ளுறதுக்கு போலீஸ் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மகானை ஷூட் பண்றதுக்கான ஆர்டர் ஃபைல் சார். மகானை போட்டு தள்ளலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா சார்? முதல்ல இவனை போட்டு தள்ளுங்க. தான் குத்துறது யாரோட ரத்தம்னு கத்திக்கு தெரியுமா? தான் எரிச்சது யாரோட சாம்பல்னு நெருப்புக்கு தெரியுமா? இல்ல தனக்கு பலியானது யாருன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியுமா? மாற்றங்களை யாரும் கொண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. நீயே மாற்றம், நீயே கத்தி, நீயே நெருப்பு, நீதான் பிரபஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆரம்பிச்ச இந்த இயக்கம் கார்ப்பரேட் முதலாளிகளான துஷ்ட கூட்டங்கள் அழிகிற வரைக்கும் நம்ம இதை நிறுத்தவே கூடாது. இப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் தலைமறைவா தான் இருந்தாகணும். என்னோட இடத்துல இருந்து இந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்ல உயிரை துச்சமா மதிச்சு வேலை செய்யற சிப்பாய் ஒருத்தர் தேவை. உங்கள எத்தனை சிப்பாய்கள் இருக்கீங்க? இதான் நான் ஆசைப்படுற பாரதம். என் சகோதரர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு படைக்கு சாமம். 72 வருஷமா தூங்கிக்கிட்டு இருக்கிற சவம் கிடையாது நம்மளோட பூமி. 72 வருஷமா எந்த சலனமும் இல்லாம எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு இருக்க நம்ம பாரத பூமி. சமத்துவத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் களங்கண்டு சரித்திரத்துல இடம் பெற போகுது நம்ம படை. அக்கிரமங்களை அழிக்கிறதுக்காக நம்ம படை போர் முரசு கொட்ட போகுது. நான் போலீஸ்காரங்களால செத்து போனாலும் பரவாயில்ல. அதே சமயம் ஒவ்வொரு இயக்கத்துக்கும் ஒரு தலைவன் தேவை. அதனாலதான் இந்த கார்த்திகை உங்களோட தலைவனா நினைக்கிறேன். கார்த்திகை எதுக்காக செலக்ட் பண்ணன்னு நீங்க எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். நில்லுங்க. ஒரு அடி எடுத்து வச்ச மரியாதை கட்டுப்பாடு. எங்க ஊர் விவசாய நிலங்களை அபகரிச்சு உங்க கார்பரேட் ஆளுங்க எங்க விவசாயத்தை கார்பரேட் விவசாயம் மாத்திரத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். விவசாயிகளா பிறந்தோம், விவசாயம் பண்ணிக்கிட்டே சாவும். உங்க நிலத்தை எல்லாம் நீங்க இவருகிட்ட வித்துருக்கீங்க. இவரு அதை கார்பரேட் காரருக்கு வித்துட்டாரு. அவர் வாங்கின இடத்துல அவர் என்ன வேணா பண்ணுவாரு. அதை எதிர்க்கிறது தப்பு. மரியாதையா கலைஞ்சு போயிடுங்க. இல்லன்னா போலீஸ்காரங்க லத்தி சார்ஜ் பண்ணுவாங்க. வந்து எங்க பணத்தை தாண்டி இந்த பூமியை நீங்க எடுத்துக்கோங்க. அவங்க சாகரம்னா சாகட்டும். இதுக்காக கோடிக்கணக்கான பணத்தை எடுக்க முடியாது. பாத்துட்டு இருக்கீங்க, போய் லத்தி சார்ஜ் பண்ணுங்க. பகத்சிங் கிட்ட இருக்கிற மனதைரியம் இருக்கு. அதனாலதான் இந்த இயக்கத்துக்கு அவனை தலைவனை தேர்ந்தெடுத்திருக்கேன். இப்ப ரொம்ப அவசரமா நீங்க எல்லாரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நம்ம இயக்கத்தை மக்களுக்கு எதிரான இயக்கமா ஒரு தீவிரவாத இயக்கம் மாதிரி முத்திர குத்தி இந்த அரசாங்கம் நம்மளை பத்தி தவறான பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நாம உடனடியா அவங்க பிரச்சாரத்தை முறியடிக்கணும். நாம எது பண்ணாலும் அத மக்களுக்காகவே பண்றோன்றத மக்களே நேரடியா நம்ம நோக்கங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி பண்ணணும். கார்த்திக், எங்கடா போனா அவன்? ஆளைய காணா? ஆமாண்டா, எங்கடா அவன் காணோம்? போனா டேய், இங்க உட்காந்துருக்கான். டேய் மச்சான், இந்த நேரத்துல இங்க உட்காந்து என்னடா யோசனையில இருக்க? மகன் என்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் அதை எப்படி நிறைவேற்ற போறேன்னு நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுடா. எனவே ஸ்ட்ரீட் பிளேயருக்கு வாங்கடா. நாங்களா? இது ஒரு கதை, ஒரு பழைய கதை, கண்ணீர் கதை. இது வெறும் கதை அல்ல, ஒரு அன்பு கதை. அழகான ஒரு ஜோடி, அந்த ஜோடியின் காதலுக்கு சாட்சியாய் ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தையை நன்றாக வளர்த்து நன்றாக படிக்க வேண்டும் என்று எவ்வளவோ கனவு காண்கிறார்கள். அவர்களும் கனவு கண்டார்கள். கார்ப்பரேட் ஸ்கூல்ல சேர்க்கலான்னு மனைவி சொல்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் போதுன்னு கணவன் சொல்றான். கார்ப்பரேட் ஸ்கூலுக்குள்ள பண்பு கிடைக்குமா? குழந்தை அறிவா இருக்குமா? அறிவா இருக்குமா? சம்பாதித்த பணத்தை எல்லாம் பாரி கொடுக்கவா? கடனாளி ஆகி தவிக்கவா? ஆகி தவிக்கவா? மார்க் எடுக்க, ரேங்க் எடுக்க குழந்தை துடிக்கவா? உறக்கத்தை தொலைச்சு நிக்கவா? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் என்ன குறைச்சல்? மனசுக்கு இல்ல உழைச்சலு. கார்ப்பரேட் ஸ்கூலில் சேர்த்த ஃபியூச்சர் இருக்குது, நல்ல ஃபியூச்சர் இருக்குது, மதிப்பு இருக்குது. இன்டென்சிவ் டீச்சிங்ல மார்க் கிடைக்குது, நல்ல ரேங்க் கிடைக்குது, நல்ல ரேஞ்ச் இருக்குது. ரேங்க் எடுத்த பெரிய பெரிய ஜாப் கிடைக்குமே, லைஃப் ஜாலி ஆகுமே. ஜாப் தானே மஸ்ட் மஸ்ட், பணம் கிடைக்குமே, வாழ்க்கை செட்டில் ஆகுமே. கடைசியில மனைவியோட பேச்சை தட்ட முடியாம கார்ப்பரேட் ஸ்கூல்லயே அந்த கணவன் சேர்க்கிறான். இப்போ அந்த குழந்தைக்கு ஆட்டம் கிடையாது, பாட்டம் கிடையாது. 24 மணி நேரமும் படிப்பு, ஹோம்ஒர்க். ஸ்கூல் முடிச்சதும் காலேஜ், மறுபடியும் அதே சூழ்நிலை தான். மார்க்கு, ரேங்க்கு, பிரஷர், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாத்தையும் தாங்க முடியாத அந்த மென்மையான இதயம் ஒரு நாள் சூசைட் லெட்டர் எழுதி வச்சுட்டு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டா. அரை உயிரா கிடந்த பொண்ணை கையில தூக்கிக்கிட்டு துக்கம் தாங்காம அழுது ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில மறுபடியும் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் சொல்றான் மனைவி. அந்த கார்ப்பரேட் படிப்பு தான் என் பொண்ணோட உயிரை பறிச்சிருச்சு, அதை நான் நம்ப மாட்டேன்னு இந்த தடவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான் கணவன். தவமிருந்து பெற்றெடுத்த பெண்ணே நீ, தந்தானா தன தந்தனானா, காத்திடவே கைகள் வணங்கி நின்றேனே, தந்தானா தானே தந்தனானா. இளந்தளிலே இளமகளை இழந்தேனோ, தந்தானா தானே தந்தானா. எதனாலே பாவ மூட்டை சுமந்தேனோ, தந்தானா தானே தந்தனானா. வாழ்க்கையில ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போயிடுவேன்னு சொன்ன அந்த கார்ப்பரேட் காலேஜ் ஒரு பக்கம், சகல வசதிகளையும் செஞ்சு ஜனங்களோட உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னொரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து பெத்த பிள்ளையோட உயிரை பறிச்சதுனால வேதனையில அந்த தாய் அங்கேயே சரிஞ்சு விழுந்துட்டா. அவ உயிரையும் விட்டுட்டா. என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம் இந்த கார்ப்பரேட் காரங்களை? என்ன செய்யலாம் இந்த அரசாங்கத்தை? புரட்சி 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 மனித பிணம் கேட்கிறதே மாபாதக கார்ப்பரேட். புரட்சி 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 பணம் பெரிதென்று வழங்க திருட காட்டை அழிக்கும் கார்ப்பரேட்.
புரட்சி 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 பச்சை குழந்தையை பலி கொடுத்துட்டு மனம் துடித்துட்டு நிற்கணுமா புரட்சி 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 வாழ்க்கை எது ஒரு முறைதான் வாழ வேண்டும் தலைமுறைதான் புரட்சி 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 உடல் ரத்தம் உள்ள மட்டும் மண்ணுலகை காத்திடுவோம் புரட்சி 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 மனசாட்சி மறந்து போன கயவர்களை நிலம் புதைப்போம் புரட்சி 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 அழிக்கணுமே கார்பரேட் கல்வர்களை சுட்டேனும் கொட்டடா 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 கரம் கொடடா பாதை மாற்று கல்வர்களை பாடையேற்று கொட்டடா 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 புரட்சி 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 டேய் மச்சான் ஸ்ட்ரீட் பிளே எப்படா போச்சு? எப்படி போச்சா? அதை பார்த்ததே உடம்புல அப்படி சிலுத்து போச்சுடா. ஆக்சுவலா அந்த ஸ்ட்ரீட் பிளே கதை மகனோட வாழ்க்கையில் நிஜமாவே நடந்ததாண்டா. அப்படியா? ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே.